ஹாய் தங்கமே, இன்னைக்கு சண்டே. எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருப்பீங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, காலையிலே எழுந்திரிச்சு நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பேர் துணி எடுக்க வந்தாங்க. அவங்களையும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சுட்டு, அதுக்கப்புறம் அம்மா கூட போயிட்டு காட்டில் களை வெட்டிட்டு ஒரு கட்டு புல்ல எடுத்து கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து போட்டுட்டு, இப்போ நம்ம ஊருக்கு பக்கத்தில் காட்டை நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன்ல, எங்கள் ஆச்சி காடுன்ட்டு, அந்த காட்டில் தான் நம்ம மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். கண்ணுக்குட்டீஸ் ஒரு மாடு, மீது எல்லாமே கெடேரி அவங்கள இப்போ தான் அவுத்து விட்ருக்கேன். ரெண்டு பேர்த்த 3 பேர்த்த அம்மா கட்டி விடுவாங்க. மீது 2 பேர் சும்மா அப்படியே அவங்களா தான் மேய்வாங்க. வெயில் ரொம்ப ஓவராக இருக்குன்ட்டு அவுக்க வந்தேன். ஆனால் வந்தால் ஜிலு சிலுன்னு காற்று அப்படியே செமையாக இருக்குது. பார்த்தீங்களா, அப்படியே ஒரு விதத்தில் நம்ம சரி ஒரு நாள் வீட்டில் இருக்கோம், அம்மா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்க விட மாட்டேக்காங்க அப்படின்ட்டு தோணுது. ஆனால் இருந்தாலும் எப்பா அப்படி ஒரு காத்தடிக்கு பாருங்க. இன்னைக்கு தான் நொங்கு வெட்டா மரத்தில் கிடக்குது. வெட்ட தான் யாரை பார்க்கணும்னு தெரில. பார்த்து இன்னைக்கு வீட்டில் இருந்ததோட நொங்கு வெட்டி குடிக்கணும். நல்லா இருக்குங்க. சொர்க்கமே என்றால் நம்ம போல வருமா அப்படிங்கிற மாதிரி தான். எத்தனையாக தான் இருந்தாலும் ராஜபாளையத்தில் கடை இருக்குல்ல, ஒத்த காற்று அடிக்காது, திக்கையாக தான் இருக்கும். அப்படியே இங்கே அப்படியே காற்று நம்ம மேலே படுறப்ப அந்த வேர்வைக்கு எதுக்கு ஜில்லுன்னு இருக்குது. போதுங்க, இந்த ஃபீல் நமக்கு கிடச்சா போதும். ஏதோ இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாலியாக நிம்மதியாக. மனுஷங்க கிட்ட பேசினாதாங்க, ஒரு நட்பாக கூட ஒருத்தங்க கிட்ட பழக முடியலை. பழகி எல்லாமே பார்த்துட்டேன். பொம்பளை பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்காங்க, தேவைக்கு பழகுறாங்க. ஆம்பளை பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்காங்க. இந்த இயற்கை, மாடு, எங்கள் அம்மா இவங்களே எனக்கு போதும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், பழகினேன். அவங்க என்ன ஒரு ஆம்பளை வரும் நம்மளையே இது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு இதுக்காக ஆசைப்பட்டு எல்லாமே கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் யாருமே நட்பாகவும் இருக்க போகிறதில்ல, காதலாகவும் இருக்க போகிறதில்ல. போதும், எனக்கு இந்த ஒரு ஃபீல் கிடைச்சதே ரொம்ப சந்தோஷம். எனக்கு இவங்க உண்மையான அன்பு கொடுக்குறவங்க இவங்க போதுங்க. இவங்கள பார்த்துட்டு கடையை பார்த்துட்டு இருந்தாலே போதும். பாய் தங்கமே. நீங்கள் இன்றைக்கி சண்டே என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளான சமையல் தான், முட்டை குழம்பு. உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம இவங்கள பற்றிட்டு தான் ஒன்று வீட்டுக்கு போகணும். அவங்க எப்போ வர்றாங்களோ அது வரைக்கும் நான் இங்கே உட்காந்துட்ருக்க போகிறீங்கள. இதுதாங்க, எனக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தால் அவங்க அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாய் தங்கமே. பார்த்து நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க, பார்த்து பழகுங்க யார்கிட்ட பழகினாலும். ஓகே, பாய். இதாங்க எங்கள் மாமா மகே. பாருங்கள், என்ன வீடியோ போடுங்கன்ட்டு எப்படி இருக்கான்னு பாருங்கள்.